ஏய் பிரியா, பிரியா, அண்ணன் வந்தாச்சு, இருக்குடி உனக்கு. என்ன? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு. அதை மறந்துட்டு வாசல்ல நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? நான் ஒன்றும் பிரச்சனை பண்றதுக்காக இங்க வரல. இதுல ஒரு கையெழுத்து பிரியா கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். என்ன கையெழுத்து? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அந்த டாக்டர் மேல கேஸை போட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடி என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சாகணும்னு. இந்த கேஸுக்கு என்னோட கையெழுத்து மட்டும் இருந்தா பத்தாது, பிரியாவோட கையெழுத்து இருந்தா தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் அவகிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். அவளை வர சொல்லுங்க. பிரியா, என்னங்க இது? அன்னைக்கு நான் உங்க வீடேறி வந்து டாக்டர் மேல கேஸ் எல்லாம் போடாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். நீங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்க புள்ளைய கூட்டிட்டு வந்து கையெழுத்து வேணும்னு கேக்குறீங்க. அன்னைக்கு நீங்க வந்து சொல்லும் போது எனக்கு சரின்னு தான் பட்டுது. அதுக்கப்புறம் என் பையன் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லும் போது அவன் சொல்றதும் சரின்னு தான் படுது. அந்த டாக்டர் பயப்படுறாங்கன்னா அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். குழந்தை கிடைக்கிறதுல நான் ஏன் தடையா இருக்கணும்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். நீங்க பிரியாவை கூப்பிடுங்க. ஐயோ, இவ குழந்தைய உள்ளேயே வச்சுட்டு வரா. இப்ப என்ன பண்றது? என்ன வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. அன்னைக்குதான் கல்யாணம் வேண்டாம் எது வேண்டாம்னு வீடு விட்டு வெளியே துரத்தணும்ல. இப்ப குழந்தைக்காக கேஸ் போடுன்னு மிரட்டுறீங்க. கல்யாணம் வேணாங்கிறதும் தனிப்பட்ட முடிவு. அதை விட்டுதல்ல, எனக்கும் உனக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. உனக்கு எப்படி அந்த குழந்தை மேல உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நீ எப்படி அந்த குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் போய் சந்திச்சியோ அதே அக்கறையில தான் நான் அந்த குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கோர்ட்ல கேஸ் போடலான்னு இருக்கேன். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடு, குழந்தைய பத்தின உண்மையை நான் கண்டுபிடிச்சிடறேன். கேஸும் போட வேணாம், ஒரு மண்ணும் போட வேணாம். முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. ஏங்க, அவதான் கேஸ் வேண்டாங்கறால்ல, எதுக்கு வீணா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு போங்க. அன்னைக்கு என் வீட்டு வாசப்படியில வந்து நின்னு கெஞ்சி கூத்தாடி கேஸ போட வேணாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்களை விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உங்களுக்கு? குழந்தை உள்ளதா இருக்குங்கிற விஷயத்த நாம வாய் விட்டு சொன்னாலும் மாட்டிக்குவோம். என்ன பண்றது இப்போ? எப்படியாவது குழந்தையை காட்டி கொடுக்கணுமே. சொன்னா புரிஞ்சுங்க, ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? யாருங்க பிரச்சனை பண்ணா? சும்மா பிரச்சனை. என்னடா சொல்ல? அழக்கூடாது. சரிடா, ஒண்ணுலடா வந்துட்டு ஒண்ணுல சரி. குழந்தைக்காக ஒரு கேஸ போடணும், இதுல ஒரு கையெழுத்து போடுனா போட மாட்டேன், குழந்தை அழுதுன்னு உள்ள ஓடிட்டா. யார் குழந்தை அது? நீங்க கேஸ் போட வேணாங்கிறீங்க, அவனடானா கையெழுத்து போட மாட்டாங்கறா. குழந்தை வேற அழுதுட்டு இருக்குது. என்ன வளர்றீங்களா? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நில்லுங்க. வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன மரியாதை எல்லாம் வெளியே போக சொல்றீங்க? உள்ள அழுதுட்டு இருக்கிறது என் குழந்தைன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். சொல்ல போறீங்களா இல்லையா? இது ஏன் குழந்தை? நான் 10 மாசம் சுமந்து பெத்த குழந்தை. ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனது எங்க அக்காவோட குழந்தை. என் எதிர்காலத்தை மனசுல வச்சு எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறந்து போன எங்க அக்காவோட குழந்தை ஏன் குழந்தைன்னு, உயிரோட இருக்கிற ஏன் குழந்தை எங்க அக்காவோட குழந்தைன்னு மாத்தி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க. இதுதான் எங்க அம்மாவுக்கும் டாக்டருக்கும் நடுவுல இருக்கிற உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எங்க அக்கா குழந்தை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப அதுக்கு என்னங்கறீங்க? குழந்தைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட கெஞ்சின நீ இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னப்போ கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னையே, அப்பவே எனக்கு டவுட் வந்ததுடி. 1000 நியாய தர்மம் பேசக்கூடிய பெரிய மனுஷங்க நீங்க. குழந்தை கிடைச்சு எத்தனை நாள் ஆகுது? எத்தனை மணி நேரம் ஆகுது? ஏன் இது வரைக்கும் எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பல? உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு கேட்கறதுக்கு? ஏய், இந்த குழந்தை மேல உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை சட்டப்படி எனக்கு இருக்குடி. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா நீ பண்ணலையே. நானே இதுல கையெழுத்து போட்டுன்னு சொன்னனால உண்மை வெளியே வந்திருக்குது. இல்லைன்னா மொத்த உண்மையும் டோட்டலா போட்டு அமுக்கி இருப்பீங்களா? ஆமா, இதுக்காகவே ஒரு கேஸ போட்டோம்னா மொத்த குடும்பம் ஜெயில இருக்கும் தெரியுமா? ஏய், சும்மா மிரட்டாத. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. முதல்ல போட இங்க இருந்து. என்னடி டா போட்டு பேசுற? இத பாருங்க,
இந்த குழந்தை மேல உங்களுக்கு உரிமை இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உடனே குழந்தைய தூக்கி உங்க கையில கொடுத்துட முடியுமா? பச்சை குழந்தை தாய் கிட்ட தான் வளரணும், அதுதான் முறை. என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு நாங்க யோசிச்சு தான் சொல்ல முடியும். என்ன யோசிச்சு சொல்ல போறீங்க? ஏற்கனவே உயிரோடு இருக்கிற குழந்தை செத்து போச்சுன்னு இந்த அம்மா எல்லாரையும் நம்ப வச்சுது. நாளைக்கு இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த குழந்தைய சாகடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது எங்க குடும்ப வாரிசு. எங்க குழந்தைய கொடுங்க, நாங்க கொண்டு போய் வளர்த்துக்கிறோம். என்ன பேசுறீங்க நீங்க? பெத்த தாய் இங்க இருக்கும்போது குழந்தைய பிரிச்சு கொண்டு போய் எப்படி வளர்ப்பீங்க? ஏன் நான் இல்ல? நானும் பொம்பளை தானே. நானும் 2 குழந்தைங்களை பெத்து ஆளாக்குனவதான். என் வீட்டு வாரிசை நான் பிரமாதமா வளர்ப்பேன். குழந்தை கூட இந்த குழந்தைய யாரும் உரிமை கொண்டாட வேண்டாம். நான் தரவும் மாட்டேன். இந்த குழந்தை தான் என் வாழ்க்கை எதிர்காலம். ஏய் குழந்தை குடுறி, நான் விட மாட்டேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தை மேல உங்களுக்கு உரிமை இருக்கு. அவசரப்படாதீங்க, யோசிச்சு செய்வோம். எல்லாத்தையும் திட்டம் போட்டு மறைச்சிட்டு இப்போ நியாய தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இதை பாருங்க, நாங்க எதையும் திட்டம் போட்டு மறைக்கல. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்து தகராறு பண்றீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, கலந்து பேசி ஒரு முடிவு சொல்றோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் குழந்தை வேணும். இவளுக்கு எப்படி குழந்தை தான் எதிர்காலமோ அதே மாதிரி எனக்கு என் குழந்தை தான் எதிர்காலம். எனக்கு இனிமே கல்யாண காட்சி இல்லைன்னு ஆகி போச்சு. அதனால என் குடும்ப வாரிசை விட்டு கொடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். அதனால பிரச்சனை எதுவும் பண்ணாம என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இதை பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். போலீஸுக்கா? போங்க, தாராளமா போங்க. அப்பதான் சீக்கிரம் கேஸ் கோர்ட்டுக்கு வரும். என்னென்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? முதல்ல வெளியே போ. போங்க வெளியே. என்ன ஜெயந்தி, என்ன பேசுற நீ? பின்ன என்னென்ன? குழந்தை மேல உனக்கு உரிமை இருந்தா கோர்ட்டுக்கு போ, இல்ல வேற எங்கேயாவது போ. அதை விட்டுட்டு வீட்டு வாசல் முன்னாடி அசிங்கமா வந்து கத்திட்டு இருக்கே. என்னம்மா, அண்ணனை கூட்டிட்டு வந்து தகராறு பண்ணணும்னு வந்திருக்கியா? போங்க போங்க முதல்ல வெளியே. என்னடி ஜெயந்தி நீ இப்படி பேசுற? நாங்க என்ன நியாயம் இல்லாம பேசிட்டு இருக்கோம்? 1000 நியாய தர்மம் இருக்கட்டுமா? அதுக்காக வீட்டு வாசல் முன்னாடி வந்து இப்படி கத்திட்டு இருக்கணுமா? ஓஹோ, உனக்கு பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டு மேல பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சோ? ஆமா, அதான் என் மாமனார் சொல்றாருல்ல, நாங்க வீட்டுல கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்படி கத்திக்கிட்டு இருந்தா எப்படிமா? போங்க, கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு சொல்லுவாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இங்க இருந்தீங்கன்னா நானே போலீஸ்க்கு போக வேண்டி வரும். போங்க வெளியே. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றனால நான் போறேன். கூடி சீக்கிரம் எனக்கு முடிவு தெரியல, நடக்கிறதே வேற. மாமா, அவங்க கிடக்குறாங்க மாமா, நீங்க உள்ள வாங்க. வாங்க மாமா. பிரியா உள்ள போ. போங்க. பானு, பானு, என்னக்கா? குழந்தைய தூக்கிட்டு வா, அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும். வழக்கமா இந்த நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு சாதம் ஊட்டிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பசி தாங்க மாட்டான். குழந்தைய தூக்கிட்டு வா. என்ன பானு, குழந்தைய தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்க? நீ ஏதோ கேட்காதது கேட்ட மாதிரி அதிர்ச்சியா நிக்கிற. என்னம்மா இது இப்படி கேக்குறாங்க? அதானே, என்ன அர்ச்சனை இப்படி கேக்குற? நான் என்ன கேட்டேன்? என் குழந்தைய தானே மனசாட்சி உறுத்துதுன்னு நீயா ஒரு முடிவு எடுத்து குழந்தைய கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்ட. இப்ப நீயே உன்னை வருத்திக்கிற. குழந்தை இன்னும் உன் கூடவே இருக்கிறதா நினைச்சு குழந்தைக்கு சாதம் கொண்டு வந்திருக்கியே. இதுலயே தெரியுதுமா உன் தாய் பாசம். இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கி கொடுக்க எப்படி மனசு வந்துச்சு? நான் அப்பவே கேட்டேன்லக்கா, எப்படி உங்களால குழந்தைய பிரிஞ்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி வருத்தப்படுறீங்களே. எங்களுக்கே குழந்தை ஞாபகமா இருக்கு. அவ முகம் கண்ணுக்குள்ளே இருக்கு. பிரிஞ்சிருக்க கஷ்டமா இருக்கு. எங்களுக்கே இப்படி இருக்குன்னா பாவம் உன்னால எப்படி இருக்க முடியும்? அர்ச்சனா, ஏன் அழுற? என்னாச்சு? என்னாச்சு பண்ணு? அது ஏன் நான் கேக்குறீங்க? குழந்தைய பிரியா கிட்ட விட்டுட்டு வந்துட்டு அந்த ஞாபகமே இல்லாம
அவனுக்கு சாப்பாடு பிசைஞ்சு கொண்டு வந்து அவனுக்கு ஊட்டணும், கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா. என்னம்மா இதெல்லாம்? நீ தான் முடிவெடுத்த, நீயே கொண்டு போய் குழந்தைய திருப்பி கொடுத்த. இப்ப இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்ன பண்றது சொல்லு? அதாப்பா பொம்பளை மனசு. சரி சரி, உள்ள கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்து போ. அர்ச்சனா வா. இப்படி உட்கார். இங்க பாரு அர்ச்சனா, அழாத அர்ச்சனா. நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுவேன்னு நான் நினைச்சேன். அதனால தான் எனக்கு ஷெட்ல வேலையே ஓடல. அதனால தான் கிளம்பி வந்தேன். நான் நினைச்சபடியே ஆயிடுச்சு. இங்க பாரு, அழாத. நீ அழுத என்னால அதை தாங்கிக்க முடியாது அர்ச்சனா. என்னால முடியலங்க. நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. எனக்குள்ள அன்பு பாசம் இல்லாமலாம் இருக்கும். கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துட்டேன். இப்ப என்னால தாங்கிக்க முடியலங்க. சரி விடு. இத பாரு, உனக்கு குழந்தைய பார்க்கணும்னு தோணுதா சொல்லு, உடனே போய் பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? வேணாங்க. பார்க்காம இருக்கும்போது எனக்கு இந்த நிலைமைனா பார்த்துட்டா என்னால கட்டுப்படுத்தவே முடியாது. பார்க்காம இருக்கிறது நல்லது. என்ன அர்ச்சனா இது, மறக்கவும் முடியலங்கிற. சரி போய் பார்த்துட்டு வரலாம் வான்னா அதுவும் வேணாங்கிற. இப்ப நான் என்னதான் பண்றது? என்னால உங்களுக்கும் கஷ்டம் இல்ல, எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் வயித்துல பிறந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா எனக்கும் கஷ்டம் இருந்திருக்காது, உங்களுக்கும் இவ்வளவு வேதனை இருந்திருக்காது. நமக்கு கடவுள் அந்த பாக்கியத்தை கொடுக்காம போயிட்டானே. என் குழந்தை மட்டும் என்னை விட்டு போகாம இருந்திருந்தா அன்பு பாசம் அக்கறை எல்லாத்தையும் கொட்டி வளர்த்திருப்பானே. அவனும் என் மடியிலேயே இருந்திருப்பானே. இத பாரு, அழாத அர்ச்சனா. அதான் நீயே சொல்றல நமக்கான குடுப்பம் இல்லைன்னு. அப்ப எதுக்காக அழுத? எப்படிங்க என்னால அழாம இருக்க முடியும்? பிறந்த உடனே என்னை விட்டு போன என் வயித்துல சுமந்த குழந்தைய நினைச்சு அழறதா, இல்ல எவ்வளவு நாளா என் மடியில வளர்ந்த குழந்தைய திருப்பி கொடுத்ததை நினைச்சு அழறதா? நம்ம குழந்தை என் வயித்துல இருக்கும்போது என்னெல்லாம் கனவு கண்டோம், எப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு நினைச்சோம். ஆனா அது எதுக்குமே கொடுப்பனை இல்லாம போயிடுச்சுங்க. நம்ம குழந்தைய வயித்துல இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி இருக்குமா? உங்களை மாதிரி இருக்குமா? கை கால் மூக்கு எல்லாம் உங்க ஜாடியில இருக்குமா, இல்ல என் ஜாடியில இருக்குமா? ஆணா இருக்குமோ பொண்ணா இருக்குமோ? என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சோமே. ஆனா என் வயித்துல சுமந்த குழந்தைய கண்ணுல கூட பார்க்க முடியாது பாவி ஆயிட்டேனே. என் குழந்தை முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது துரதிருஷ்டசாலி ஆயிட்டேனே. என் குழந்தை முகத்தை என்ன பார்க்க விடாம மண்ணில் போட்டு புதைச்சிட்டீங்களே. எனக்கு பிறந்தது பையன் தானே. ஆண் குழந்தைனா உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அவன் எப்படி இருந்தான்? என்ன மாதிரி இருந்தானா உங்களை மாதிரி இருந்தானா? அவன் கண்ணு காது மூக்கு எல்லாம் என்ன மாதிரி இருந்ததா உங்களை மாதிரி இருந்ததா? என்னங்க என்னங்க? வேண்டாம் அர்ச்சனா, இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது. நீ உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையை என்கிட்ட சொல்லி அழுத. ஆனா நமக்கு பிறந்த குழந்தைய இதே கையால நான் மண்ணை போட்டு மூட போது என் மனசுக்குள்ள இருந்த வேதனையை என்னால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அர்ச்சனா. இப்ப நீ படுற வேதனையோட அன்னைக்கு நான் பட்ட வேதனை ரொம்ப கொடுமையானது. வேண்டாம் அர்ச்சனா,
இதுக்கு மேல நம்ம அழக்கூடாது. நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்காம போயிடும். கண்டிப்பா பிறக்கும். நீ வேணா பாரு, நீ நினைச்ச மாதிரியே உன் நேரத்துலயும் ஏன் ஜாடலையும் நீ கற்பனை பண்ண மாதிரியே நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதை நம்ம எப்படி ஆசைப்பட்டுமோ அந்த மாதிரிலாம் வளர்க்கலாம். இப்ப அழக்கூடாது. அழாத.